Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஃப். ஸோ அதுக்கான ஏர் மாஸ்க் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஏர் பேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வந்து இருந்திருக்காது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேல்ப் வந்து என்ன டைப்பு அப்படின்றத வந்து தெரியாமே வந்து எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இருந்திருக்காது. ஸோ வந்து நாம் வந்து அது என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கேல்ஃப் இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டில் இருப்பாங்க. ஸோ தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடம்பு சூடு அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஏர் மேக் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். அது ஆயில் மசாஜ் போட்டுட்டு 3 hours பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டுமே கண்ட்ரோலுக்கு வரும். பாடி ஹீட் ஆகிறது கம்மியாச்சு அப்படின்னாமே அவங்களுக்கு ட்ரைனஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஸ்கேல்ஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து டேண்ட்ரஃப் இருந்தாவே முடி சுத்தமாகவே வளராது. முடியெல்லாம் வேறாக வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு என்ன வந்து ஏர் மாஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலையை அரைச்சி வந்து ஏர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கேல்ஃப் இருக்கிறவங்க என்ன ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ப்ளஸ் கருஞ்சீரகம் இது ரெண்டையும் வந்துட்டு ஏர் மாஸ்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வச்சு மசாஜ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸு. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ஃப்க்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்தி ஸ்கேல்ஃப்க்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏர் பேக் போட்டாலும் சரி, எந்த ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ஏர் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு நிறையா இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னாவே முடி வளராது. ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முடியோட பாதியில் உடஞ்சி வரும். அந்த மாதிரி இருந்தால் பயங்கரமாக அவங்க வந்து சுத்தமாகவே முடி வளராது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். ஸ்ப்ளிட்டன் சுத்தமாக இல்லாமல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன வந்து ப்ரோட்டீன் ஏர் மாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெந்தயம், அதுக்கப்புறமே பச்சைப்பயிறு, அப்புறம் கத்தாழை, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஏர் மாஸ்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் பச்சைப்பயிரையும் நைட்டே ஊற வச்சுட்டு அது மார்னிங் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கத்தாழையோட ஜெல்லை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா 3 to 4 ஸ்பூன் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட ஏரில் வந்து அப்ளை பண்ணி 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறப்போ க்ளீனாக பண்ணுங்கள். ஸோ அங்கங்கே கொஞ்சம் நின்றுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து டேண்ட்ரஃப் வந்துடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரிசல்ட் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.